गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै। ஒன்பதாவது ஸ்லோகம். ஆதி பராசக்தியின் 9வது ஸ்லோகம். ஓம் விஷ்ணோ விஷ்ணு பிரதான திருத்திய தேவஸ்வரூபோ. இது ஏகத்தின் அநேகம், பிரதான ஏகத்தின் அநேகம். இந்த ஏகத்தின் அநேகத்தின் அடக்கம் இறைவனை மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு உரிய வகையில் தொழுவது. இறைவன் தனக்குள்ளே உண்டு, இறைவன் தனக்கு வெளியிலே உண்டு. இரண்டு வகை. இறைவன் தனக்குள்ளே உண்டு, இறைவன் வெளியிலே உண்டு. இது மனிதரோடு இணையக்கூடிய காலத்தில் மனிதர்களாகிய நாம் இறைவனை வெளியே வைத்து வணங்குகிறோம். மகான்கள், நித்திய புருஷர்கள் இறைவனை உள்வைத்து இறைவனோடு கலந்து இறை தொழுகையை செய்கின்றனர். இரண்டு வகை, இருவரும் மனிதர்கள். ஏகத்தின் அநேகம், ஏகத்தின் அநேகம், ஏகத்தின் அநேகம் அதுதான். ஓம் விஷ்ணோ விஷ்ணு. ஒரு விஷ்ணு ஏகம், அடுத்து வரக்கூடிய ஒரு விஷ்ணு அநேகம். இரண்டு வழியாக இறைவன் மனிதனுக்குள்ளே செயல்படுகிறான். பிரதான திருத்திய தேவஸ்ரூபோ, தேவஸ்ரூபம். இதற்கு நிர்குணத்தின் திருத்தியே 3 வகை. தமோ ரஜோ சத்வோ குணங்கள். தமோ ரஜோ சத்வோ குணங்கள். ராட்சசன், மனிதன், தேவம், இந்த 3 வகையான குணங்கள். இது திருத்தியே என்று சொல்லக்கூடிய நிர்குணத்திற்குள்ளே 3 தேவியர்கள் அடக்கம். பிரதான திருத்திய தேவஸ்வரூபோ. 3 குணத்திற்குள் முத்தேவியர்கள் அடக்கம். ஏன் 3 குணத்திற்குள் முத்தேவியர்கள் அடக்கம்? மனதின் ஓட்டத்தை பார்ப்பின் மனிதநேயம் இறைவனை சிலை ரூபமாக வைத்து வணங்குகின்றனர். சிலை ரூபமாக வைத்து வணங்குவது தனக்கு வெளியிலே வைத்து வணங்குகிறான். இதன் மகா தத்துவம், இதனுடைய மகா தத்துவம் என்ன? தான் வேறு இறைவன் வேறு என்ற தத்துவமாகிறது. தான் வேறு இறைவன் வேறு.
ஒரு சிலையை வைத்து வணங்குகிறோம். அந்த சிலை மனிதனுக்கு எதிரிலே இருக்கிறது. அதனுடைய கொள்கையின் தாற்பயம் தான் வேறு இறைவன் வேறு என்று இவனே பிரித்துக் கொள்கிறான். இதற்கு நிர்குணத்தின் சக்தி அது முத்தேவியரிடத்தில் இருக்க, முத்தேவியரிடத்தில் இருக்க பின்பு சகுன பிரம்மத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த சகுன பிரம்மம் என்றது வளர்ச்சியின் தத்துவம். வளர்ச்சியின் தத்துவம் என்ன வளர்கிறது? ஆன்மீகத்தின் அனாதி தத்துவம் வளர்கிறது. ஆனால் முதலிலே சகுன பிரம்மத்தோடு உருவத்தோடு கூடி வழிபடுவது. இந்த உருவத்தை மறைவதற்கு 3 தேவியர்களும் நிர்குணத்தை வளர்க்கின்றனர், அதாவது உருவம் இல்லை என்பதை. ஆனால் மனிதன் தொழுவது எப்படி? மனிதன் தொழுவது எப்படி? தனக்கு முன்னே ஒரு சிலையை வைத்து வணங்குகிறான். இது சகுனத்தின் தத்துவம். புரியவில்லை என்பீர், ஒன்றுமில்லை. ஒரு குளத்திலே நீர் அசைவற்றிருக்கக்கூடிய இடத்திலே ஒரு கல்லை விட்டு எறிகிறீர்கள். ஒரு கல்லை விட்டு எறிகிறீர்கள். அந்த கல் விழுந்த இடம் சிறு சிறு வளையங்களாக ஏற்பட்டு பெரிய வளையமாகிறது. ஆனால் கல்லை எறிந்தவன் இந்த பெரிய வளையம் வரை வருகிறான். அந்த வளையம் கல் எறிந்ததால் வந்தது. நீரில் முன்னம் அந்த வளையம் இல்லை. ஆனால் கல் எறிந்ததால் என்ன வந்தது? வளையம் வந்தது. அந்த வளையம் ஒரு 15 நிமிடங்கள் அடங்க மீண்டும் நீர்நிலை சமமாக ஆகும். இதற்கு சகுன பிரம்மம். இந்த நீருக்குள்ளே அந்த வளையம் இருந்ததா? இல்லை. எரியப்பட்ட கல்லால் வந்தது அந்த வளையம். அது நிர்குணத்திற்கு கொண்டு வருகிறார்கள் முத்தேவியரும். உருவம் இல்லை என்பது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் மனிதனுடைய மாயை அடங்கி இருக்கிறது. எப்படி? கணவன் வேறு, மனைவி வேறு, இரு உடல்கள் வேறு வேறு. மனைவியின் தோற்றத்தை எதிரில் கல் சிலை காண்பது போல் கணவன் காண்கிறான். மனைவி கணவனை கல் சிலை கண்டது போல் காண்கிறான். ஆனால் இந்த உருவம் சகுனத்தை சார்ந்தது. பின்னர் இறந்துபடில் நெருப்பிலும் பூமியிலும் ஆழ்ந்து உள் செல்கின்றனர். அப்பொழுது அந்த உருவம் மாற்றப்படுகிறது. நிர்குணா. அது ஏன் முதலிலே உருவத்தோடு கொடுக்கப்படுகிறது? இந்த சக்தியை அன்னை ஆதி பராசக்தி முத்தேவியர்கள் வழியாக அருளை செய்கிறாள். முத்தேவியர்கள் வழியாக அருளை செய்கிறாள். திருத்தியே நிர்குணத்தின் முத்தேவியர்கள். இல்லை என்று சொல்வதை உருவத்தை காட்டி பின் இல்லை என்று சொல்கிறார். இருந்தான், கிடந்தான், மனிதன் மறைந்தான். மறைந்த மனிதனின் மரணத்திற்கு பின் அவன் உருவம் தெரியவதில்லை. இதற்கு நிர்குணா. இருக்கும் வரை அவன் சகுனம். அவன் எந்த குணங்களால் ஆட்கொள்ளப்படுகிறான்?
தமோ ரஜோ சத்வோ குணம். தமோ என்பது ராட்சச குணத்தின் வெளிப்பாடு, கண்டவுடன் கோபம் கொள்வது. தமோ. ரஜோ சற்று அமைதியாக இருப்பது. சத்வோ ஞானத்தின் பால் அமைதி கொண்டிருப்பது. இந்த 3 குணங்களின் விகாரத்தின் தன்மையை மனிதன் அடைகிறான். ஆகவே அந்த விகாரத்தின் தன்மையை விலக்குவதற்கு திருத்திய நிர்குணத்திலே முத்தேவியர்கள். இந்த நிர்குணத்தின் நிலையில் வருவதற்கு மனிதன் சகுன பிரம்மமான உருவத்தை தாங்கி வருகிறான். இவனிடத்திலே உருவ வழிபாடு இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உருவ வழிபாடு இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிர்குணத்தின் தத்துவத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவஸ்வரூபம். 3 தேவர்கள், முத்தேவர் அடங்கிய சக்தியின் ரூபம் விஷ்ணு. அவர்களுடைய 3 உருவங்கள் சகுனமான நிலையில் உருவத்தோடு இருந்து அந்த உருவம் மறைந்து அவனுக்குள் ஒடுங்குகிறது விஷ்ணு. விளக்கத்தினை சீர்தூக்கி பாரும். ஒரு பெண் கர்ப்பம் தாங்கி ஒரு முறை குழந்தை பெற்றெடுக்கும் போது சகுன பிரம்மத்திலே உருவத்தோடு கூடி ஆணாக, மற்றொரு முறை பெண்ணாக பெற்றெடுக்கிறாள். இந்த உருவங்கள் சகுனத்தின் நித்தியம். ஆனால் பெற்றெடுத்தது தாயார், விதை வந்தது தந்தை. ஆனால் பெற்றெடுத்த தகுதி தாய்க்கு தான். அதுபோன்று முத்தேவியர்கள் சகுனம் என்று சொல்லக்கூடிய உருவத்தின் வழியாக விஷ்ணுக்குள்ளே புகுந்து தன்னுடைய உருவத்தை மறைத்துக் கொள்வதால் நிர்குணத்தில் முத்தேவியர் திருத்தியே. தேவஸ்வரூபம். 3 தேவியர்கள், முத்தேவர்கள் அடங்கிய சக்தி ரூபமானது விஷ்ணுக்குள்ளே அடக்கம். இந்த அடக்கம் எப்பொழுது தயாரிக்கப்படுகின்றது? விஷ்ணுவின் உருவம் இல்லை, பிரம்மத்தின் உருவம் இல்லை, சிவனின் உருவம் இல்லை, சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி இல்லை, படைக்கப்படவில்லை. அவர்கள் நிர்குணத்தின் நிலையில் இருக்கிறார்கள். பின் படைக்கப்படுகின்றனர். படைக்கப்படும் போது அவர்களுக்கு ஒரு உருவம் வருகிறது. அது சகுனத்தின் தத்துவம். இது ஆன்மீகத்தின் முடிவான நிலை. ஏன் இந்த தத்துவத்தில் இதை படைத்திருக்க வேண்டும்? நமது கேள்வி. சகுனம் என்றும் நிர்குணம் என்றும், உருவம் என்றும் உருவம் இல்லாத நிலை என்றும், திருத்தியே அனந்த ரூப திருத்தியே அனந்த தேவ, திருத்தியோ அனந்த ரூப திருத்தியோ அனந்த தேவ. காரணம், யோக சக்தி யோகலட்சுமியானவள், ஆனந்தத்தை அருளவல்லவள். நிர்குணத்தின் வடிவாக, அதாவது உருவமில்லை. இறைவனை தொழக்கூடிய காலத்தில் இது வேண்டும் என்று கேட்பதில்லை, வீடு வேண்டும் என்று கேட்பதில்லை,
கேட்டால் அதற்கு உருவம் உண்டு. ஷகுனா உருவம், நிர்குணா உருவம் இல்லை. சரி, வீடு வேண்டும் என்று ஒரு உருவத்தை கேட்கிறோம், அதற்கு பொருள். அந்த பொருளால் காமவிகாரம் என்பது ஒன்று வருகிறது. அந்த காமத்தின் நுகர்வுகள் மனைவி கணவன் உருவம் உண்டு, சகுனத்தின் தத்துவம். ஆகவே இவர்களுடைய இரு உடல்களிலும் காமத்ரியின் ஆசையை வளர்த்து பிள்ளையை பெற்றுக் கொள்கின்றார்கள். இது சகுனத்தின் உருவம். இந்த சகுனத்தின் உருவம் உருவமே அல்லாத பிரம்மமும் சிவனும் விஷ்ணும் சரஸ்வதியும் பார்வதியும் லக்ஷ்மியை இந்த 6 நபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த உருவத்தை உருவாக்குகின்றனர். பிள்ளைக்கு உருவம், தாய்க்கு உருவம், தந்தைக்கு உருவம். படைக்கப்பட்ட இறைவன் இறைவி கண்ணால் கண்டதில்லை. கண்ணால் காணும்படி சகுன பிரம்மத்தின் வழியாக 3 பேருக்கு உருவம், தந்தை, தாய், மகன். படைக்கப்பட்ட இறைவனை இவர்கள் கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. யோக சாஸ்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனந்த ரூப யோகலட்சுமியின் ஆனந்தத்தை அருளால் காமவிகாரத்தை விலக்க ஆதிபராசக்தியானவள் செய்கிறாள். அவள் என்ன வடிவம்? ஜோதிர் ஸ்வரூபம். என்ன ஸ்வரூபம்? ஜோதிர் ஸ்வரூபம். இந்த காமத்தின் விகாரத்தை மனித உடல் கொண்டு வந்து உருவத்தோடு கூடிய மனித உருவத்தை பெற்றெடுத்து விகாரத்தை தணித்து கொள்ளுதல். அனந்த ரூபமான சக்தியை யோகலட்சுமியானவள் அருள்கிறாள். இந்த அருளை கொடுப்பவள் அந்த யோகலட்சுமிக்கு ஆதி பராசக்தி. யார் கொடுப்பது? யார் கொடுக்கிறது? இது ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அன்னை இதை அருள்கிறாள். அனந்த ரூப. சரி, யோகலட்சுமியின் தத்துவம் என்ன? உருவம் இல்லை என்று சொல்கிறோம். ஆகவேதான் அவளை கோடி சூரியன் ஒளிக்கிரணத்துக்குள்ளே அடக்கி தாமரை மலரை அவள் வடிவமாக்கி, யார் வடிவம்? அன்னை ஆதிபராசக்தியின் வடிவமாக்கி, அது என்ன வடிவம்? கோடி சூரிய கிரணத்தின் சக்தியை ஒளி ரூபத்திலே அருள்கிறாள். உருவத்தோடு கூடிய ஒரு லக்ஷ்மியை அதற்குள்ளே அமர வைக்கிறாள். அந்த கோடி சூரிய கிரணங்கள் அடைந்து அதிலே அமர்ந்த பின் மலர் மூடிக்கொள்கிறது. மூடிக்கொண்ட அவள் ஜோதியின் ஸ்வரூபமாக இருந்து மலரின் தன்மையாக தான் மாறி, அந்த மலரே நெருப்பின் வடிவமாக மாறி உருவமற்ற நிலையில் நிர்குணத்தின் தத்துவத்தில் அருளை கொடுக்கும்படி செய்வது அன்னை ஆதி பராசக்தி. அனந்த சகுன நிர்குண சனாதனா. சகுன நிர்குண சனாதனா ஒன்று இப்பொழுது கவனத்திற்கு வருது. குருக்ஷேத்திர பூமி சகுனம் உருவம் உண்டு, கண்ணன் உருவம் உண்டு, அர்ஜுனன் உருவம் உண்டு. போருக்கு பின் அனைவரும் மாண்டனர். அதிலே கண்ணன் கூட தன்னுடைய உருவத்தை ஒரு வேடவன் மூலியமாக மாய்த்துக் கொள்கிறான்.
யாருக்குமே உருவம் இல்லை. சரி, உருவம் இருந்தது, இப்பொழுது உண்டா? அந்த உருவம் இல்லை, இப்பொழுது கலி. இந்த இல்லாத நிலை நிர்குணா. சரி, இப்பொழுது அந்த உருவம் வருமா? யோக சித்தாந்தத்தில் யோக நிஷ்டையில் இருக்கக்கூடிய காலத்திலே அந்த சகுனமான உருவம் தென்பட்டு பேசுகிறது. ஏன் சகுனமான உருவம் தென்பட்டு பேசுகிறது? உனக்கு உருவம் உண்டு, உனக்கு உருவம் உண்டு. ஆகவே அந்த ஷட்குண ரீதியிலே இறைவன் அவனுடைய காலத்தை கடத்து முடித்து விட்டான். துவாபர யுகத்திலே, இப்பொழுது கலியுகம். கண்ணன் உனக்கு பிரத்யட்சமாகிறான். ஷகுன நிர்குண சனாதனா. இந்த சனாதனா என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தில் அன்னை ஆதி பராசக்தி அருள்கிறாள். இது யாரால் அடைவது? ஒரு பெண் இந்த தத்துவத்தை செய்கிறாள். அந்த பெண் அந்த தத்துவத்தை செய்வதற்கு உருவம் அல்லாத நிலையில் இருந்தவள் ஜோதி என்ற உருவம் தாங்கி சிங்கத்தோடு கூடி திருத்தியோ அனந்த ரூப திருத்தியோ அனந்த தேவ. இவளை கண்டு கழித்தது யார்? 3 தேவர்கள், 3 பெண்மார்கள். கழித்ததால் கண்ட களிப்பு நீங்க இன்று வரை அரங்கனாகி படுத்துறங்குகிறான். அதற்காகத்தான் இந்த தத்துவத்தை சனாதனா என்ற தேரின் குதிரையை பூட்டி ஓட்டினான். மனதினை இறைவன் பால் விட, மனதினை உருவமுள்ள மனிதன் இறைவன் பால் விட, இந்த உருவம் நீக்கமற மறைவது. ஏன் இந்த உருவம் மறையவில்லை? ஒரு கேள்வி. ஆசை என்ற காமவிகாரம் உடலை பற்றி இருப்பதால் உருவத்தோடு வந்து இறைவனை பார்த்து தெரிந்து பின் அதிலிருந்து விடுபெறுகிறான் மனிதன். இதற்கு நிர்குண தத்துவம் நித்தியோ, எப்பொழுதும் நடப்பது ஒன்று. நிமலம் என்பது இதற்கு பெயர். நிமலம். உறங்கும் போது உங்கள் உருவம் உண்டா? உருவம் இல்லையா? நினைப்பதில்லை. உடலை மரணத்தின்பால் கிடத்தி, உடலை மரணத்தின்பால் கிடத்தி அதிலே மூச்சு ஒன்று ஓடி பிராணன் என்பது சுழுமுனை தட்டி, சுழுமுறை என்பது மூச்சுக்காற்று இடது மூக்கு வலது மூக்கு வழியாக ஓடுவது. இப்பொழுது ஓடிக்கொண்டுதான் இருந்திருக்கிறது, தூங்கும் போதும் ஓடுகிறது. நிற்பது மரணத்திற்கு முன், பல நொடிகளில், சில நொடிகளில். இந்த உடலுக்குத்தான் அவன் ஸ்ரூபா, அன்னை சொல்கிறாள், ஆனந்த நிலையத்தில் சனாதன யோகத்தின் தத்துவத்தை உருவமான சகுன பிரம்மத்தின் உருவத்திலே இருக்கக்கூடிய நம்மை சனாதன யோகத்திலே அன்னை படைத்திருக்கிறாள். நானே உருவமல்லாது உருவத்தோடு உன்னை கூட்டி, நான் உருவமல்லாது உருவத்தோடு உன்னை கூட்டி, உனக்கு உருவமில்லை எனக்கும் உருவமில்லை என்பதை சொல்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஒரு அழகான பெண் பேய் பிடித்ததாக சொல்கிறார்கள். மருத்துவரிடத்திலே போனால் நரம்பு கோளாறு என்பான். உண்மை, அவனுக்கு தெரிந்த ஞானம் அது. அந்த பேயை கண்ணெதிரிலே பார்க்க முடியுமோ? முடியாது.
அது விலகியதற்கு பின் அந்த பெண் நன்றாக இருக்கிறாள். பேய்க்கே இந்த தத்துவம் ஒரு ஆணுக்கு மோகினி பிடித்ததாக வைப்போம். அழகிலே மயங்குபவன் யார்? ஆண்டான். மோகினி பிடித்தவனை பாரும், குண்டனாக இருந்தவன் துரும்பாக மாறிவிடுவான். அவனுக்கு உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆகாரத்தை அதை தின்கிறது. அது மட்டுமல்ல, அவன் உடலோடு மனைவியோடு கலக்கும் போது அந்த விதியை கூட மோகினி உண்கிறது. அது வெளிப்பட்ட பின் அவனுடைய இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதை தெய்வீகத்தோடு தான் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த உடலுக்கு பேர் ஸ்ரூபா, ஆனந்த நிலைய சனாதன யோகத்திலே நம் உடம்பையே படைத்திருக்கிறாள் அன்னை ஆதி பராசக்தி. எதோடு படைத்திருக்கிறாள்? சனாதன தர்மம். உன்னுடைய உருவம் நிர்குணமானது, நிலையானது அல்ல என்பதை சொல்கிறாள். அதற்கு 3 தேவர்கள் 3 தேவியர்களை படைக்கிறாள் அன்னை. அவளுக்குத்தான் ஆதி பராசக்தி என்று பெயர். அவள் சக்திக்கு முன் ஆராய்ந்து பார்த்ததினால் உருவமற்றவர்கள் உருவமோடு தோன்றினார் 3: பிரம்மம், விஷ்ணு, சிவம். சரஸ்வதி, பார்வதி, லக்ஷ்மி. அவளுடைய ஆதிக்கு முன் ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ச்சி செய்ததன் பலனால் 3 தோன்றி மற்றும் ஒரு 3 அறுவராகி மனிதனை உற்பத்தி செய்தனர். மனிதன் காமவிகாரத்தை களைந்து கொள்வதற்காக உருவத்தின் வழிபாடு. உலகத்தின் உத்தமன் ஒருவன் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு யோக நிஷ்டையிலே இருக்கக்கூடிய பெண் வேண்டிக் கொள்கிறாள். உருவமில்லை. சனாதன தத்துவத்திலே அந்த பெண் இருக்கிறாள், உருவமற்ற நிலை. அதே சனாதன தத்துவத்திலே கண்ணன் 4 குதிரையோடு தேரோடு அர்ஜுனனை பின்வைத்து சாரதியாக வருகிறான். உருவம் உண்டு. உருவம் அல்லாத நிலையை உனக்கு காட்டி கொடுத்திட இந்த 3 வகையான நிலைகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த உடலை ஆனந்த நிலையமாக்கி சனாதன யோகத்திலே மனிதனுடைய உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உடலின் தத்துவம் இதுதான். ஒன்றுமில்லை, ஒரு கற்பாம்பூச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். பல்லாயிரம் கோடி வருடங்களுக்கு முன்னால் இறைவனால் படைக்கப்பட்டதாம் முதலிலே. பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் நம் இருந்தோமா? இருந்ததில்லை. கதையாக எலும்புக்குட்டை வைத்து ஆராய்ந்தான் எத்தனையோ யுகங்களுக்கு முன் இருந்ததாம். இதற்கு கதை என்று பெயர். ஆகவே இந்த ஆனந்த நிலைய சனாதன யோகத்தின் தத்துவத்திலே மனிதனுக்கு ஷகுனத்தின் நிலைவே, ஷகுன பிரம்மத்தின் நிலையில் 3 குணங்களை கடக்க உதவுகிறது உருவம். தமோ, ரஜோ, சத்வோ. ராட்சசன், மனிதன், தேவன். இந்த நிலை தெரியுமா நமக்கு? எங்கு சென்று இதை கற்றுக்கொள்வது? எங்கு சென்று இதை தெரிந்து கொள்வது? அதை தெரிவிப்பவள்தான் அன்னை ஆதி பராசக்தி. இந்த ஷகுனத்தின் தத்துவத்தை இறைவன் மனிதனுக்கு காட்டிக் கொடுக்க சிலாரூபமாக நிற்கின்றான்.
மனிதனுக்கு பேசும் வல்லமையை கொடுக்கிறான். திருவஞ்சனம் என்ற ஒரு சேவையை கொடுக்கிறான். இறைவனுக்கு அபிஷேகத்தினால் அலங்கரிப்பது. பால் ஒன்று அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய ஒரு குடமும் தேவைப்படுகிறது. குடம் பேசுமோ? பேசாது. பால் பேசுமோ? பேசாது. இறைவன் அந்த சிலை பேசுமோ? பேசாது. யோகத்தில் சித்தாந்தத்தை சனாதன தத்துவத்திலே காணும்போது அந்த சிலை பேசுகிறது. உனக்கும் உருவம் இல்லை, எனக்கும் உருவம் இல்லை, என்னோடு இணைந்திடுவாயாக, சனாதன யோகத்தின் தத்துவம். ஆனால் அந்த திருமணஞ்சத்திற்கு என்ன? ஒரு சொம்பு, கேவலம் ஒரு குடம் தேவைப்படுகிறது. சம்ரோச்சனம் என்று சொல்கிறார்கள். கும்பாபிஷேகமாம். அனைத்து மந்திரங்களும் ஒரு நீருக்குள்ளே இறக்கப்பட்டது, உருவமற்ற நிலை. அது மேலுள்ள கோபுரத்திலே கலசத்திலே வார்க்கப்படுகிறது, உயிர் உள்ள நிலை. இத்தனை தத்துவங்களையும் நிர்குணத்தில் முத்தேவியரை அடக்கி அன்னை தாயானவள் இதை செய்கிறாள். எவ்வளவு ஆனந்தம் பாருமே! இதை புரிந்து கொள்வதற்கு மனித உடலிலே காம விகாரத்தை வைக்கிறாள். ஒரு உடல் ஒரு உடலோடு இணையக்கூடிய காலத்திலே மகப்பேறு என்ற ஒன்று. இந்த முத்தேவியர்களின் தத்துவம்தான் விஷ்ணுவின் உருவம். அதற்காகத்தான் விஷ்ணு விஷ்ணு அவன் பிரதானத்தில் பிரதான, ஏகத்தின் அநேகம், அநேகத்தின் ஏகம். இதை மனதோடு ஆராய்ச்சி செய்து சற்று பாருங்களேன். உங்கள் மனக்கதவுகளை திறந்து ஆராய்ச்சி செய்து சற்று பாருங்கள். ஆனந்தத்தின் உச்சி நிலைக்கு சென்று சனாதன யோகத்தின் நிலையடைந்து காட்டுக்குள்ளே அனந்தமயமாக அமர்ந்திருப்பீர். சிங்கத்திலே அமர்ந்திருக்கிறாளே, அந்த சிங்கத்தோடு கூடி சிங்கத்திற்கும் உருவத்தை கொடுத்து அதன் மேல் அமர்ந்து வருகிறாள். சிங்கமும் உன்னை அருள்கிறது, அன்னை ஆதிபராசக்தியும் அருள்கிறாள். சிந்திக்க வேண்டும். சிங்கத்தின் மேல் எப்படி வருவாள் என்று கேட்பீர். உலகம் அனைத்தும் சிங்கத்தின் உருவமாக்கி அதன் மேல் அமர்ந்து வருகிறாள். வீட்டிலே ஒரு ஊஞ்சல் ஆடுகிறது. பலாமரத்திலோ மாமரத்திலோ செய்ததாக வைத்துக் கொள்வோம். இல்லை, தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது. அந்த தேக்கு மரம் ஊஞ்சலான பின் அதை மரம் என்று சொல்வதில்லை. மரத்திலே ஆடுகிறேன் என்று சொன்னால் கேட்பவன் நம்மை வெகுளி என்று நினைப்பான். ஆனால் எதிலே ஆடுகிறான்? ஊஞ்சலில் ஆடுகிறான். மரம் வளர்ந்தது. அதற்குள்ளே 3 குணம், தமோ ரஜோ சத்துவ குணம். ஊஞ்சலிலே எக்குணமும் இல்லை. இந்த தத்துவத்தை அறிவதற்கு ஆணையும் பெண்ணையும் வைத்து விகாரத்தின் தத்துவத்தை அதற்குள்ளே புகுத்தி நிர்குணா அனந்தா சகுண நிர்குண சனாதனா இந்த தத்துவத்தை அறிந்தால் இறைவன் பேசும் வார்த்தை கேட்கிறது. எது பேசுகிறது? அவனுடைய ஜோதி வடிவம் பேசுகிறது.
பெண்ணொருத்தி கேட்டால் என்னவென்று, உலகத்தை ஆளக்கூடியவன் எனக்கு மகனாக வேண்டும். கேட்கக்கூடிய காலத்திலே தேவ தத்துவத்திலே இருந்தாள். உருவமற்ற நிலையில் நிர்குணத்தின் தத்துவத்திலே இருந்து யோகநிஷ்டை செய்து வந்தாள். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஆதிசக்தி, ஆதிபராசக்தி அவளுக்கு கண்ணனை கொடுத்தாள். அது யசோதரை இடத்திலே வந்தது. அவளும் அப்படித்தான் கேட்டாள். எங்கும் நிற்கமர இருக்கக்கூடிய இறைவன் உருவம் அல்லாத நிர்குணத்தின் தலைவன் என் கையுக்குள்ளே அடங்க வேண்டும், சகுனத்திலே அமைய வேண்டும் என்றான். சகுனத்திலே அமைய வேண்டும் என்றான். அரங்கனை குழந்தையாக்கி கண்ணனாக்கி 9வது அவதாரத்தின் தலைவனாக்கி அவனுடைய குடுமியை யசோதரி இடத்திலே கொடுத்து விட்டாள் ஆதி பராசக்தி என்ற ஒரு அன்னை. அதை அந்த பாலலீலையை கண்ணுடும் காலத்திலே என்ன ஆனந்தமாக இருக்கிறது மனம். அந்த பாலலீலை வேண்டாம். நம் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அதோடு கொஞ்சம் பாட்டனார். ஆனந்த நிலையத்தின் தத்துவம் இதுதான். எதற்காக உருவத்தினால் வழிபடக்கூடியவர்களுக்கு விகாரத்தின் வழியே பிறப்புகளை கொடுத்து நிர்குணத்திலே அன்னை சீர் செய்கிறாள். இது எவ்வாறுடைய வேலை? அன்னை ஆதிபராசக்தியுடைய வேலை. ஆக அனைத்துமே செய்வது அன்னை ஆதிபராசக்தி. இதை அனைத்துமே திருத்தியோ ஸ்ரூபோ விஷ்ணு. அவளுடைய அனந்த தன்மையை, ஆதிபராசக்தியின் ஆனந்த தன்மையை விஷ்ணுக்குள்ளே அடக்குகிறாள். சிவோ திருத்தியானந்த சக்தி கனகசுந்தரி. திருத்தியோ ஷூபோ விஷ்ணு, சிவோ திருத்தியானந்த. திருத்தியோ சிவோ திருத்தியானந்த சக்தி கனகசுந்தரி. சிவோ விகாரத்தினை நிர்மூலமாக்கி ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன் சிவன். எந்த விகாரத்தை நிர்மூலமாக்குகிறான்? மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய காம விகாரத்தை. ஆகவே சிவனே அக்னி ரூபத்திலே படைக்கிறாள். சிவனின் உருவம் எதற்குள்ளே அடங்குகிறது? அக்னிக்குள்ளே அடங்குகிறது. அக்னியின் வெளிப்பாடு ஆன சகுனத்தின் தத்துவம் சிவனின் உருவமாக வருகிறது. அது நிர்குணத்தின் தத்துவத்திலே நெருப்பு பிழம்போடு அமைகிறது. இதற்கு சிவோ என்பது பெயர். கனக தங்கம். சொர்ண ரேகை என்பது இதற்கு பெயர். சொர்ண ரேகை ஒரு கோடு. நெற்றியிலே அதிகமாக கோடுகள் விழுந்தால் அதிக நாள் உயிரோடு இருப்பானாம். யார் கொடியை கெடுப்பதற்கு? ஜகுனிக்கு அதிக கோடுகள். கௌரவரின் குடும்பத்தை நிர்மூலமாக்கி விட்டான். கைரேகையில் கோடுகள். நன்றாக இருப்பானாம். நல்ல கோடுகள் உண்டாம். நினைவு நல்லது பார் மனிதனுக்கு. அவனுக்கு ஆயுள் ரேகை கோடே இருக்காது. ரேகை என்றால் கைரேகையில்
கோடுகள் பதிந்து பதியாது இருக்க வேண்டும். அனைவருடைய உள்ளங்கையில் பாருங்கள், கோடுகள் பதிந்து இருக்கும். அவ்வளவு சுத்தமான நினைவு, எத்தனை நினைவு! ரேகை வாயை மூடி பாருங்கள், இடது வலது ரேகை கோடு. காதின் பிணைப்பை பாருங்கள், கோடு. காதிலே ஓங்காரத்தை பாருங்கள், கோடு. சாணி உருண்டையை செவிற்றிலே வீசியது போல் தொப்புளின் கோடு. ஆண் குறி பெண் குறி கோடு. இதுகள் நரம்புகளால் இணைக்கப்படுகிறது. இதற்கு அன்னையின் வடிவாக வருவது சொர்ண ரேகை. அதுவே சக்தியின் முகம், வகுடு. இவை கனகத்தால் ஆனவை. அவளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து ரோமக்கால்களும் கனகத்தால் ஆனவை. கனகம் என்பது பெயர். அவள் மூடிய கண்களை திறக்கும் முன் பாரும், அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். சரி, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 3 மாத குழந்தை தூங்கும் போது பாருங்கள், அதுவும் பெண் குழந்தையாக இருக்க வேண்டும். இமையின் ரோமக்கால்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த கண்ணின் இமைகள் தங்கமயம். மார்பகம் தங்கமயம். மார்பகத்து முலைக்காம்பு தங்கமயம். தொப்புள் தங்கமயம். தொப்புள் கொடி தங்கமயம். ஆசனம் தங்கமயம். தோடு இணைக்கக்கூடிய இடம் தங்கமயம். பெண் குறி தங்கமயம். தொடையின் பின்பகுதி தங்கமயம். முழங்காலின் பகுதி தங்கமயம். கெண்டை தங்கமயம். கை கால் விரல்கள் தங்கமயம். அதிலே இருக்கக்கூடிய ரோமக்கால்கள் தங்கமயம். அதற்காகத்தான் அவள் சிம்பத்து மேலே ஏறி வருகிறாள். மரத்திலே வளர்ந்த ஒரு நாற்காலி மரத்தின் மேல் அமர முடியாது மனிதன். மரத்தின் மேல் மனிதன் அமர்ந்தால் என்ன சொல்வார்கள்? வாலில்லா குரங்கு என்பான். அந்த மரத்தை நாற்காலியாக்கி அமருகிறான். ஆனால் மரத்தின் பேர் அதில் தெரிவதில்லை, நாற்காலி என்று ஆகிறது. ஆகவே உலகத்தின் அனைத்து பகுதிகளையும் நாற்காலியாக மாற்றியது போல் சிங்கமாக மாற்றி அதன் மேல் பவனி வருகிறாள். சரி, இந்த கனகத்தின் தத்துவம் என்ன? இந்த கனகத்தின் தத்துவம் என்னவென்றால், மனிதனை உருவத்தோடு கூடி படைத்திருக்கிறாள். உருவம் பற்றிய மனிதனுக்கு காதல் விகாரம் வருகிறது. அந்த காதல் விகாரத்தின் தத்துவத்தை பிரித்து எடுத்தால் அவளுடைய கனகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்த ரேகை மனிதனுக்கு தெரியும். அந்த விகாரத்தினை ஒழிப்பதற்காக அவள் கனகமாக வருகிறாள். சிவோ திருத்தியானந்த சக்தி கனக சுந்தரி, அழகானவள். ஆதிபராசக்தி எதை போன்ற அழகானவள்? தங்கத்தின் ரேகைகள் மின்னி மறையும் மின்னல் கொடி போன்று இருக்கக்கூடிய அழகானவள். இதை எதற்காக கொடுக்கிறாள்? நீ உருவத்தோடு உன்னை படைத்திருக்கிறேன். உருவத்தோடு நீ பூமியில் படைக்கப்பட்டதனால் விகாரமான காமத்தை நுகர்வதற்கு தயாராக இருக்கிறாய். நான் கனகமாக உனக்கு காட்சி கொடுத்தால் உருவத்தோடு இருக்கக்கூடிய நீ அந்த உருவத்திலே புதைந்திருக்கக்கூடிய காமவிகாரத்தை விடுத்து பார்க்கும்போது என்னுடைய உடல், அதாவது ஆதிபராசக்தியான என்னுடைய உடல் ஆனந்தமயமாக சொர்ணமாக தெரிகிறது. மனிதனோடு இறைவனின் இணைப்பு, மனிதனோடு இறைவனின் இணைப்பு எத்தனை ஆனந்தம் ஐயா!
ஒருவன் இல்லை என்று இறைவனை சொல்கிறான். இறைவனை இல்லை என்று சொல்கிறான். உண்மை அது. அவனின் தத்துவம் என்ன? நிர்குணத்தை வழிபடுகிறான். இறைவனை வணங்குவது பேதமை என்கிறான். உண்மை. அவனுக்குள்ளே இறைவன் உருவம் இல்லாதவன் என்று நிர்குண தத்துவத்தை அவன் வாயால் இறைவன் வர வைக்கிறான். ஆனால் அதிலுள்ள ஆனந்த நிலையம் அவனுக்கு தெரியாது. கனகத்தின் தாரையை அவனுக்குத்தான் காட்டிக் கொடுக்கிறாள். கனகத்தின் தாரையை அவனுக்குத்தான் காட்டிக் கொடுக்கிறாள். இவை அனைத்தும் பிறப்பை அறுக்கக்கூடிய. பிறப்பை அறுக்கக்கூடிய என்பதன் பொருள் என்ன? உருவம் இருந்தால் பிறப்புண்டு. மரத்திற்கு உருவம் உண்டு, பிறக்கிறது. எருமைக்கு உருவம் இருக்கிறது, பிறக்கிறது. உருவமற்ற நிலை அடைவதாக பொருள். அவளுடைய அழகை காட்டுகிறாள். சரி, உருவத்தோடு வழிபட முடியாதா? வழிபட முடியும். அந்த உருவத்தோடு வழிபடக்கூடிய காலத்திலே விகார மாயை என்று சொல்லக்கூடிய காமத்தை அறுத்தெடுத்த பின் சித்துகள் 8 திகழ்ந்து அது வேண்டாம் என்று சொல்லி பூமிக்குள்ளே நிர்விகல்ப சமாதியோடு இருக்கிறார். அந்த நிர்விகல்ப சமாதியின் தத்துவம் என்ன? உடலை உள்கிடத்தி வெளியே வந்து அருள் பாலிப்பது. இதற்கு கனகா. இவை அனைத்தும் யார் கொடுப்பது? அன்னை, ஆதி, பராசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகளாக எடுத்து பாரும், அவளை கொடுக்கிறாள். இதற்கு கனகா. இந்த அழகை பெற்றவர்கள் பெண்கள். இத்தனை அழகு சொன்னோம் அவளிடத்திலே. கனகரேகையின் தாரைகளெல்லாம் அவளிடத்திலே உண்டு என்று சொன்னோம். உண்மை, உண்மை, உண்மை. இவை அனைத்தும் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் வைத்து அதனை மலரச் செய்து மலர்ந்த பின் கருவறையாக்கி கருவறையான பின் அதிலே ஒரு மகப்பேருவை நிறுத்தி அதற்கு ஒரு பனிக்குடத்தை தயார் செய்கிறாளே, இதற்கு கனகம். வள்ளியை மனம் முடிக்கும் முன் முருகன் குறி சொல்லச் சென்றானாம். இடக்கையை பார்த்து சொன்னான், இந்த மச்சானே மிஞ்சியவன் அந்த மாமன் சீனிவாசனாக வரும்போது மகாலட்சுமிக்கு ரேகை பார்க்க செல்கிறான். என்னென்ன வேலை பாரும். இதற்கு கனகா என்பது பெயர். இது பிறப்பை அறுக்கக்கூடிய நிலை. பிறப்பை அறுக்கக்கூடிய நிலை என்பதன் பொருள், உனக்கு உருவமற்ற நிலையை தருகிறேன். தேவத்தின் உருவத்தை கூட நீ கடந்து என்னோடு வருவாய். அப்படி கூட ஒரு ஆழ்வார் பாடினான். பாறாங்கல்லாக இருந்து உன் முன்னே பவளவாய் காண்பையினே. இறைவனை காண்பதற்கு உருவம் வேண்டும் என்பது ஒரு பொருள். விகாரம் இல்லாமல் இருந்தால் அந்த உருவம் நிலைத்து இருக்கும். உன் முன்னே படிக்கல்லாக இருந்து பவளவாய் காண்பேனே என்று ஒருவன் பாடினான். இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த படியை கோடான கோடி அர்ச்சகர்கள் மெரித்து விட்டனர். இதற்கெல்லாம் கனகா என்பது பெயர். அடுத்து கான 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 ஸ்லோக கான ஸ்லோக. இந்த ரேகையின் தத்துவம் ஒளிக்கதிராகி நரம்பு வழியாக
இசை கருவிகள் இதுதான். நேரே மருத்துவமனைக்கு செல்கிறேன், நரம்பிலே குளுக்கோஸ் ஏற்றப்படுகிறது, நரம்பு வழியாக ரத்தம் ஏற்றப்படுகிறது. இதற்கு கானா என்பது பெயர். உடம்பிலே இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாக காமத்தின் விகாரத்தை சுழுமுனை கொண்டு அறுக்கிறாள். சுழுமுனை என்பது என்ன? முதுகுத்தண்டுக்கு பின்னாலே 8ஆம் நம்பர் 8 என்ற இலக்கத்தை 8 குறுக்காக படுக்க வைத்து பாரும். அதற்கு 3 துளைகள் இருக்கும். இடை, பிங்களை, சுழுமுனை என்பது பெயர். அதிலே அந்த சொர்ண ரேகையின் தத்துவத்தை இசை வடிவிலே உடலுக்குள்ளே அனுப்புகிறாள். எங்கோ இசை காதுக்குள்ளே கேட்கிறது. கேட்டவுடனே என்ன மாதிரி தாளம் வருகிறது. அந்த இசையின் தாளத்தை சவத்தோடு இணைக்க வேண்டியது. உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் குதிக்கிறான். காரணம், அது நரம்புகளை தாக்கி மூலாதாரத்தை முட்டியதால் ஆடுகிறான். இறந்தவன் ஆடுகிறானா? தாரை தப்பட்டை வைத்து அடிக்கிறார்கள். ஆடியது போதும் என்று அடங்கிவிட்டேன் என்று படுத்துறங்குகிறான். மாலையோடு இவன் செல்ல அவனுக்கு முன்னே 10 பேர் ஆடுவர். இறந்தவன் நினைக்கிறானாம், உன்னையும் இது போன்று படுக்க வைத்து உன் முன்னே 10 பேர் ஆடுவர் என்று. இது சுழுமுனாவின் தத்துவம். அது மந்திர தந்திர யந்திரத்தின் வழியாக சீர் செய்கிறாள். கானா எது வழியாக சீர் செய்கிறாள்? மந்திர யந்திர தந்திர. ஸ்லோகங்கள் குழந்தை தொட்டிலே இருக்கிறது. ஆரீரோ ஆறாரோ ஆரீரோ ஆறாரோ என்று பாட்டு பாடினால் தூங்கிவிடும். ஆரீரோ நீ யாரோ, ஆறாரோ நானாரோ. உள்பொருள், நீயும் நானும் இணைய முடியாதவர்கள் இணைந்து விட்டதால் தாலாட்டின் மகிமை. குழந்தை தூங்குகிறது. இரவிலே நான் படுக்கக்கூடிய காலத்திலே ஒளி விளக்குகளை மின்ன வைத்துத்தான் படுப்பேன் என்பான். ரொம்பவும் கெடுதலான மனிதன் அவன். ஒருவன் கும்மிருட்டிலே படுத்து தூங்குவான். இது மனிதனின் இயல்பு. கானா யந்திரா தந்திரா மந்த்ரா. மந்த்ரா யந்திரா தந்திரா. ஒலியின் வழியாக இறைவனை எழுப்பச் செய்து உருவமான உடலிலே விகாரத்தை எடுத்து அறுக்க வல்லது கானா. உடனே நீங்கள் கானா பாட்டிற்கு செல்லாதீர்கள். இதற்கு பெயர் கானா. அது நரம்புகளிலே இருக்கக்கூடிய மாயை, காமம், விகாரம் சுழுமுனை வழியாக யோக சக்தியை அடித்து நரம்பின் கூட்டுத்தொகையை சீர் செய்வது கானா. கானம் என்பது பெயர். இன்னொன்று கானா என்றால் துர்நாற்றம் என்று பெயர். கானா யோகத்தின் சக்தி நரம்பு வழியே கொடுப்பது. எப்படி கொடுக்கிறாள்? அவருடைய தங்கமுகமான தங்கரேகியின் சொர்ண கர்ணங்களை கண்டவனுக்கு கானா சித்திக்கும். கானம் என்பது பெயர். மந்த்ரா யந்திரா தந்திரா. கண்ணனின் சிரசிலே இருந்த
முடியை பிடித்து இழுத்து என்னை ஆட விடாதே அலைய விடாதே என்று யசோதனை கெஞ்சினாளே, அது தந்திரா. இதுபோன்று இறைவனிடத்திலே வழிபடுவது, அதற்கு கானா என்பது பெயர். இவை அனைத்திற்கும் குருவாக விளங்குவது அன்னை ஆதி பராசக்தி. அன்னை ஆதி பராசக்தி. எவ்வளவோ ஆனந்தம் பூமியில். அவள் பாதங்களிலே மனதை வைத்து விட்டால் எது இல்லை என்று ஏங்கி அலைகிறாயோ அது உன்னை தேடி வருகிறது. அப்பொழுது நீ ராஜாதி ராஜன். அப்பொழுது நீ ராஜாதி ராஜன். யாரை நம்ப வேண்டும்? அன்னை ஆதிபராசக்தியை நம்ப வேண்டும். எது வரும்? தேவையானது வரும். எந்த தேவையானது? உலக வாழ்க்கையில் உருவத்தோடு கூடி எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ மாயையோடு கூடி அனுபவித்து அந்த விகாரத்திலே இருந்து விடுபடுவது. ஷகுனத்தை கடந்து நிர்குணமான 3 குணங்களால் மாற்றப்பட்டு உன்னுடைய உருவத்திலே இருக்கக்கூடிய மகாசக்தியை அன்னையிடத்திலே தாரை வார்த்து கொடுப்பது என்பது பெயர். தாரை வார்த்து கொடுப்பது என்பது பெயர். கானம், கனகம். ஒரு பாடலை பாடினான், நெல்லிக்கனி வந்து விழுந்தது. தங்க நெல்லிக்கனி. எது? தங்கத்தினால் ஆன நெல்லிக்கனி விழுந்தது கானா, கனகா. அவன் விரும்பினானா சிவோ விகாரத்தை நிர்மூலமாக்கி ஆனந்தத்தை கொடுப்பது. இந்த நெல்லிக்கனியும் வேண்டாம், அதிலே வந்த கனகமும் வேண்டாம், நீதான் வேண்டுமென்று சிவவடிவிலே வந்த சங்கரன் பாடினான். பாட வைத்தவள் அன்னை ஆதி பராசக்தி. எப்படி செய்கிறாள் என்ற கூடிய கான ஸ்லோகத்தின் தத்துவத்தை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.